ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரகுராம் வீட்டில் சுமங்கலி பூஜை நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, சீனவும் மாயாவும் கண்ணாலியை பேசிக்கிறாங்க. இதை சாரு நோட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது. இதை என்ன இதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை சீனு விரும்புறேன்னு சொல்லி மாயா சொன்னா, அப்போ அந்த பொண்ணு மாயாவா இருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. அது மட்டும் இல்லாம சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் மெச்சிங்கா வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்க்குற பார்வையை பார்த்தா கண்டிப்பா ஏதோ தப்பான விஷயம் இருக்கு. இது என்ன ஏதுன்னு நாம கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா தந்திரமா ஜோதிச்சுட்டு இருக்காங்க. இது ஜானகி நோட் பண்ணிருப்பாங்க. ஏதோ தப்பான விஷயமா இருக்கே அப்படின்னு. சேச்சே அப்படிலாம் இருக்கான்னு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க கண்ணை மூடி. அப்ப என்ன நடக்குதுன்னா, சீனு ஓடி மாயாவை கண்ணை மூடிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல மாயா நெத்தியில குங்குமத்தை வச்சிடுறாங்க. இதை பார்த்த மாயா சம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகியை கவனிச்சிடுறாங்க. என்ன இது, சீனு மாயா பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒண்ணுமே புரியலையே. இப்போ மாயா நெத்தியில குங்குமம் இருக்கு, மாயா எப்படி உன்னோட நெத்தியில குங்குமம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மாயா சீனு அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்ல பெரியம்மா, நான் பூஜை நடக்கிறப்பவே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா ஏது சொல்லி ஒரு வழியா அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சதும், சரி எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க, ஃபர்ஸ்ட் ஆம்பளைங்க சாப்பிடட்டும். இப்போ புருஷன் சாப்பிட்டு தட்டுல தான் பொண்ணாட்டி மாறு சாப்பிடணும். அப்போதான் அவங்க ஆயுள் கூடும், நல்லபடியா சுமங்கலி பூஜையை நிறைவு பெறும் அப்படின்னதும் உடனே பொம்பளைங்க எல்லாரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் மாருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. சோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல சாப்பிடுறாங்க. அப்போ நம்ம சாரு சீனோட சாப்பாடு தட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அதுல சாப்பிடணுங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் மாயா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தட்டுல சாப்பிடணுங்கிறதுக்காக சீனு என்ன பண்றாங்கன்னா, அவங்க தட்டுல எஸ் எழுதி வைக்கிறாங்க மிச்ச சாப்பாட்டுல. இந்த பக்கம் நம்ம ரமணி பாட்டி சரி எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இங்க பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி சாப்பிட்ட சாப்பாட்டு தட்டுல எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டி போனதும் ஜானகி இங்கால பார்வதி, இன்னொரு பக்கம் நம்ம சீனு அம்மா 3 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சீனு என்ன பண்றாங்கன்னா, மாயாவை பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள கொண்டு சீனு சாப்பிட்ட தட்டை வைக்கிறாங்க. இது மாயா நோட் பண்ணிட்டு உடனே கிச்சனுக்குள்ள ஓடி பாக்குறாங்க. பார்த்தா சீனு சாப்பிட்ட தட்டுல எஸ் அடிச்சிருக்கு. நாம சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் சீனு எஸ் அடிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா, அந்த தட்டை எடுத்து கடற்கடன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதும் கிச்சனுக்குள்ள கை கழுவலான்னு வராங்க. அப்படின்னு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத கவனிச்சிட்டாங்க. என்ன இது, சீனு தட்டுல மாயா சாப்பிட்டுட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பேரதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. இது புரியாம மாயா அந்த இடத்துல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோட என்ன பிரமாணம்.